ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு சம்ம செகண்ட் சம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 1.1 அதில் ஃபஸ்ட்டு சம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்போ இதில் நம்மளுக்கு இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுக்கு குறிகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இல்லை குறிகள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட முடியும். ரெண்டு ப்ளஸ் குறியை நம்ம கூட்டணும் அப்படின்னா ப்ளஸ் குறி தான் கிடைக்கும். இப்போ ரெண்டு ப்ளஸ் குறியை கூட்டணுன்னா ப்ளஸ் குறி தான் கிடைக்கும். ஒரு ப்ளஸ் குறியையும் ஒரு மைனஸ் குறியும் வந்துச்சு அப்படின்னா ரெண்டத்தையும் என்ன பண்ணணும்? கழிக்கணும். ரெண்டு வெவ்வேறான குறியாக இருந்துச்சுன்னா கழித்து பெரிய எண்ணோட குறியை போடணும். ஓகே, பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அதே போல் இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் வேல்யூ இருக்குது, அடுத்தது ப்ளஸ் வேல்யூ இருக்குனால என்ன பண்ணணும்? ரெண்டு வெவ்வேறான குறியாக இருக்கிறதுனால ரெண்டத்தையும் என்ன செய்யணும்? கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குறியை போட்டுறணும். அடுத்தது ரெண்டுமே மைனஸ் குறியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் கூட்டி மைனஸ் குறியே போடணும். சரி, ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டில் இருக்கக்கூடிய நம்பரையும் கூட்டி மைனஸ் குறியே போடணும். இது எதுக்கான குறின்னா இது கூட்டலுக்கான குறி. ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஃபஸ்ட்டு பயிற்சியில் நம்மளுக்கு கூட்டல் தான் தந்திருக்குறாங்க. அதனால் நம்ம கூட்டலுக்கான குறி, இந்த குறி தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக போட முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று -30 ப்ளஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 60ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதில் மைனஸ் இருக்குது, அப்போ நம்ம இங்கே 60 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே என்ன போடணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் குறியும் தந்துட்டாங்க. சரி, அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து நம்ம இதை கழிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? 60 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு 60 வரும்? 30 இங்கே 90லேருந்து 30 கழிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு 60 கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே நம்ம 90ன்னு போட்டுறணும். அடுத்த செகண்ட் சம் -5 ப்ளஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு -100. ஓகேவா? இப்போது இங்கே மைனஸ் குறி இருக்குது, இங்கே மைனஸ் குறி இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் நம்பர் வந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே மைனஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ மைனஸும் மைனஸு. ஓகேவா? ரெண்டு மைனஸ் நம்பர். இப்போ இங்கே 5 இருக்குது. அப்போ எந்த நம்பர் இங்கே கூட்டும்போது நம்மளுக்கு 100 வரும்? 95 கூட்டுனா 100 வந்துடும். அடுத்தது மூணாவது -52 ப்ளஸ் -52. இதுவும் மைனஸ் நம்பர் தான், இதுவும் மைனஸ் நம்பர். அப்புறம் என்ன பண்ணணும்? ரெண்டத்தையும் கூட்டணும். கூட்டி மைனஸ் குறியை போடணும். ரெண்டத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 104 வந்துடும். ரெண்டும் கழித்தல் குறியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் குறியை போட்டுருவோம். நாலாவது ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 22 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எந்த நம்பரை நம்ம அது கூட கூட்டினா நம்மளுக்கு 0 வரணும்? இதில் மைனஸ்னால் அப்போ ப்ளஸ் நம்பரை நம்ம கூட்டணும். இதில் 22 இருக்குன்னா அப்போ ப்ளஸ் 22 நம்ம கூட்டணும்னா 0 ஆயிரும். 22லேருந்து 22 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 0 கிடச்சிருமா? அடுத்தது இதில் டேஷ் ப்ளஸ் -70 இஸ் ஈக்குவல் டு 70. இங்கே 70 கொடுத்துருக்கு, இங்கே -70 கொடுத்துருக்கு. அப்போ இங்கே 140 இருந்து நம்ம 70 கழிச்சோம் மட்டும்னா தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும்னா 70 வரும். ஓகேவா? இப்போ இங்கே ப்ளஸில் இருந்து மைனஸ் கழிச்சோம் மட்டும்தான் இங்கே 70 கிடைக்கும். அடுத்தது 20 ப்ளஸ் 80 டேஷ் இஸ் ஈக்குவல் டு 100. இது ரெண்டுத்தையும் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் நம்மளுக்கு 100 கிடைக்கும். 100லேருந்து 100 கழிச்சா தான் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0 வரும். அப்போ -100 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து ஏழாவது 75 ப்ளஸ் -25 இஸ் ஈக்குவல் டு, இதில் ப்ளஸ் குறி இருக்குல்ல மைனஸ் குறி இருக்கு. அப்போ ரெண்டு வெவ்வேறான குறியாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? கழிக்கணுமா? கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னால் குறியே போடணும். இங்கே பெரிய எண் 75, அதுக்கு முன்னால் ப்ளஸ் குறி இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸ் தான் வரும். 75லேருந்து 25 கழிச்சிட்டோம் அப்படின்னா 50. 171 ப்ளஸ் இங்கே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் என்ன வரும் நம்மளுக்கு? 171லேருந்து எந்த நம்பர் கழிச்சா 0 வரும் அப்படின்னா 171 கழிச்சா தான் 0 கிடைக்கும். -171. இதில் ஒன்பதாவது -3 ப்ளஸ் -12 ப்ளஸ் -77. இந்த பக்கமாக நம்மளுக்கு -12 ப்ளஸ் -77 இருக்குது. வராது பக்கமாக எந்த நம்பர் விடுபட்டிருக்குன்னா -3 தான் விடுபட்டிருக்கு. அடுத்தது 10வது -42 ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் -23 இஸ் ஈக்குவல் டு, இங்கே வலது பக்கமாக பாருங்கள் எந்தெந்த நம்பர் இங்கே நம்மளுக்கு இங்கே வலது பக்கம் 15 இருக்குது. அப்போ இங்கே 15 தூக்கி இங்கே போட்டுருங்க. ஏன்னா இங்கே விடுபட்டிருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 தான். அதே போல் வலது பக்கமாக -42 விடுபட்டிருக்கு, -23 விடுபட்டிருக்கு. அதை தூக்கி வலது பக்கமாக எழுதிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம். அடுத்தது சரியாக தவற என கூறுக. ஃபஸ்ட்டு ஒன்
-32இன் கூட்டல் எதிர்மறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய கூட்டல் எதிர்மறை வந்து என்னதுன்னா ப்ளஸ்ஸு. மைனஸோட கூட்டல் எதிர்மறை ப்ளஸ். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து +32 தான் வரணும். ஆனால் இங்கே -32 தந்திருக்கனால இதனோட ஆன்சர் என்னென்னா தவறு. அடுத்த செகண்டு -90 ப்ளஸ் -30. ஓகேவா, ஆன்சர் 60 தந்திருக்காங்க. இது ரெண்டுமே மைனஸ் குறியாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கூட்டணும். 90 30 கூட்டினா 120 கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்னது 60 தந்திருக்கனால தவறு. அடுத்த மூணாவது -125 ப்ளஸ் 25 இது ரெண்டு வெவ்வேறான குறியாக இருக்கனால ரெண்டுத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ். ஓகே, கழிச்சோன்னா பெரிய இணக்கம்னால என்ன குறி வந்துடும்னா மைனஸ் வந்துடும். 125 25 கழிச்சோன்னா 100, பெரிய இணக்கம்னால மைனஸ். அப்போ -100 தான் வரும். அதனால் ஆன்சர் நம்மளுக்கு என்னது சரி. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.